அண்ணாமலைக்கு போட்டியா கோயம்புத்தூர்ல நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் குதிச்சிருக்காங்க. வந்ததும் வராதுமா எக்கச்சக்கமா மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. பட் அங்க அண்ணாமலை இல்ல. அண்ணாமலை இல்லாத பிஜேபி கேவலமா இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய வாட்டி பேசியாச்சு. பிகாஸ் மத்த மாநிலங்கள்லாம் ஏன்பா அங்கெல்லாம் நான் அண்ணாமலையா இருக்காரு, அங்கெல்லாம் பிஜேபி வரலையான்னு கேட்டா அண்ணாமலை மாதிரி நபர்கள் அங்க இருப்பாங்க. பட் இங்க பாரதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன் முக்கியமான நிறைய நபர்களை உள்ள எடுத்து வச்சாலும் இவருக்கு ஈடாகுமா அந்த தராசு தட்டுலன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இவர் இல்லாம வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க அந்த மீட்டிங்ல. பார்த்தா காண்ட் ஆகுமா ஆவாதா? இவரு சும்மா நம்மள்ட்ட தானங்க பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துருந்தாரு. மேபி கோவா போகணும்னு சொன்னாருல, அப்படி கூட இல்லையே. அவர் நேத்துலாம் நம்மளுக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அப்பெல்லாம் மீட்டிங் நடக்குது. இப்ப கோயம்புத்தூருக்கு மோடி அவர்கள் வரப்போறாரு, 18ஆம் தேதி நினைக்கிறேன் வரப்போறாரு. இந்த ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் பத்திலாம் வந்து இயற்கை விவசாயங்களை பத்திலாம் நிறைய பேசணும் அப்படிங்கிறதுனால அந்த செலிப்ரேஷன்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வராரு. கன்ஃபார்மா அண்ணாமலை அவர்களுடைய இடத்துக்கும் அவர் விசிட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த இவங்கெல்லாம் நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்டுரு, மேல இருக்கிறாங்கல்ல அந்த அதிகாரிகள் கையில இறுக்கமா அண்ணாமலையை பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி எல்லாருக்கும் இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ணாமலை மோடி, ஏன்னா இவங்க 2 பேரும் தானே இப்போதைக்கு கொஞ்சம் டைட் காம்பினேஷன்ல இருக்காங்க. அவங்க 2 பேருடைய பேரையும் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், அவர் இன்னும் நிறைய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கூட லைக் போடுங்க. வீடியோக்குள்ள போவோம், நிறைய பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. டெல்லி தீவிரவாதம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. தெளிவா இவங்கெல்லாம் தீவிரவாத கும்பல்லாம் சேர்ந்து சதி செய்யப்பட்டதுதான் இது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுல டிசம்பர் 2ஆம் தேதி 32 இடங்கள்ல குண்டு வச்சு, லைக் இப்ப கார் விபத்து ஒண்ணு நடந்துச்சுல டெல்லியில, அதே மாதிரி சம்பவம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நடத்தணும், நிறைய ஸ்டேட்ஸ்ல நடத்தணும், மொத்தமா 32 இடங்கள்ல நடத்தணும், நிறைய உயிரிழப்பு அப்படிங்கிறது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா, எப்படி ரொம்ப தீவிரமா அந்த தீவிரவாத கும்பல்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த விஷயத்த NIA டோட்டலா போட்டு உடைச்சு அவங்கள திம்சம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த அளவுக்கு நம்ம இப்போ டெல்லின்றது எங்க வேணா இது நடக்கலாம்ல, நம்ம தமிழகம் அப்படிங்கறத தாண்டி எங்க வேணா நடக்கலாம். அப்பாவி பொதுமக்கள் ஏன் சாகணும்? எதுக்கு சாகணும்? என்ன தப்பு பண்ணாங்க? இப்ப இறந்து போறாங்கல்ல, அந்த மாதிரி இவனுங்க எப்படியாவது இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும், பயத்திலே வச்சிருக்கணும்னு நினைச்சானுங்க. ஆனா மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களும் இங்க ஒரு செயின் லிங்க், அங்க ஒரு செயின் லிங்க், அங்க அங்க அங்கன்னு எல்லா இடங்களையும் சுத்தி சுத்தி திரிஞ்சிட்டு இருந்த எல்லா டாக்டர்ஸையும் பிடிச்சி அவங்க கிட்ட இருந்த ரிஃபல்ஸ் ஆகட்டும், மருந்து பொருட்கள் ஆகட்டும், அண்ட் சூட்கேஸா 2000 கிலோக்கு மேல குண்டு மருந்தெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்றத மீட்கிறது ஆகட்டும், எல்லாத்தையுமே NIA சிறப்புப்பட செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறது அவங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்கு இன்னும் எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும்? நம்ம கிட்டே தின்னுவானுங்களாம், நம்ம ஊர்லயே இருப்பானுங்களாம், நம்மளுடைய வளர்ச்சியிலே தின்னுவானுங்களாம், நம்மளுடைய இந்திய சுவாசத்தையே சுவாசிப்பானுங்களாம், ஆனா நம்மளுக்கே துரோகம் பண்ணிட்டு போவானுங்களாம். எதை தூக்கி அடிக்கிறது அவனுங்கெல்லாம் பண்ணாருங்க. சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 2026 தேர்தல் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, 2029 தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ செம்மையா வாங்கி கட்டிக்கிட்டாரு சார். 2029னா அப்போ நீங்க அவரு கூட தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்ப நம்மளுக்கு ஆட்சியை பிடிக்கணும், இந்த வாட்டி கூட நிக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்லையா? எடப்பாடி அழுதுருவாரு, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். அடுத்ததா எடப்பாடியார் தான் என்னுடைய பெரிய என்னன்னோ மாதிரி இவர் பில்டப் பண்ணிக்கிட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குவது மட்டும்தான் என் முதல் லட்சியம் அப்படின்ற அளவுக்கு வேலைப்பாடுகள் அப்படிங்கறது நயினார் பார்த்தாரு. இவர் என்ன ஓவரா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த 2 விஷயம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு. அண்ட் அகைன் இப்போ ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கே நாங்க சேர்ந்து இருந்திருந்தோம் அப்படின்னா, எனக்கே அப்போங்க 2016 இருந்து 21 வரைக்கும் அந்த தேர்தல் டைம்ல அவங்க கூடவே இருந்தாங்க. ஆனா அதுக்கு நடுவுல அந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட உருகுலைஞ்சு போன அதிமுகவை ஓரளவுக்கு செட்டில் டவுன் பண்ணி லாஸ்ட் எண்டு வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அங்க நடந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு பெரிய தலைமையா இருந்து தீர்த்து வச்சது அப்படிங்கிறது மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள். யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த அளவுக்கு கூடவே இருந்தவங்க நம்ம தலைமைக்குள்ள இவங்க ஓவரா தலையை நொழுட்டுறாங்க, இது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அப்பவே வந்து கூட்டணி கழட்டி விட்டுறாரு எடப்பாடி. அந்த எலெக்ஷன் படும் தோல்வி.
எப்படி படும் தோல்வி. ஆனா திரும்பவும் இந்த டைம் எப்படி வராங்க, திரும்பவும் நாங்க கெத்தா வரோம், நாங்க சூப்பரா மாஸ் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட்டணியில சேர்ந்துட்டோம் அப்படிங்கறத அவர் எப்படி கன்வெர்ட் பண்றாருன்னா, இந்த கூட்டணி அப்படிங்கிறது இயற்கையாக அமைந்தது, இது வந்து ரொம்ப இது இயற்கையா அமைஞ்ச மாதிரியா இருக்கு, உங்களுக்கு தேவைங்க, தேவை. யாரு நான் சொல்றது, அதிமுக. இவர் ஏன் இவங்களுக்கு ஓவரா வக்காலத்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் காண்டா வருது எல்லாருக்கும். சரி, அதிமுக கூட இது வந்து இயற்கையா அமைஞ்ச கூட்டணியாமா, அன்னைக்கே நாங்க சேர்ந்து இருந்திருந்தோம் அப்படின்னா 25 MP சீட் கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொல்றாரு. அண்ட் நிச்சயமா இந்த சட்டப்பேரவை தேர்தல்ல வெற்றி பெறுவது அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சோ யோசிச்சு பார்த்தா கொள்கை ரீதியிலையும் சரி, எதுலயுமே வந்து பிஜேபியும் அதிமுகவும் ஒண்ணுபட வேலையே செய்யாது, ரெண்டுமே முரண் தான். இது வேணும்னுவாங்க, அவங்க வேணான்னுவாங்க, நீட் எங்களுக்கு ரத்து பண்ணுங்கன்னுவாங்க, இவங்க கண்டிப்பா வேணும்னு சொல்லுவாங்க. எஸ்ஏஆர்ல இன்னும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா கொள்கை அப்படின்னு பார்த்தா 2 பேருக்குமே வெவ்வேறு கொள்கை. மோஸ்ட்லி திமுகவும் இவங்களும் தான் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி தெரியும். பட் இவங்க 2 பேருமே வந்து இயற்கையா சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நயினார் சொல்றதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அவர் செல்ஃபிஷா இங்க விட்டு வெளில போயிருக்காரு. அதை புரிஞ்சுக்காம இப்படி ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிஜேபியினர் பயங்கர கோவத்தோட நயினார் அவர்களுடைய வார்த்தைகளை ரொம்ப ஒரு மாதிரி விமர்சையா மாத்திட்டு இருக்காங்க. இதுல அண்ணாமலை மேல செம்ம அவதூறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பொருளையா பேசிட்டு இருந்தாங்க. யாரு, அண்ணாமலையோட சப்போர்ட்ஸ்க்கே நயினார் அவர்கள் அந்த அளவு வந்து ரொம்ப ஈடுபாடோட பிடிக்கல. அண்ணாமலை வந்திருக்கணும், ஏன்னா அந்த பிளேஸை வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரே அப்படிங்கிற கோவத்தினால அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸா அவன் மேல திணிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வகையில பிஜேபியில உள்ளேயே இருக்கிற நிறைய நபர்கள் சொத்து குவிப்பு அப்படின்னு அண்ணாமலை மேல புகார் சொல்றாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிறாங்க, இவரை திட்டுறாங்க, என்னென்னவோ நடக்குது. இதுக்கெல்லாம் நயினார் வந்து பதில் சொல்லணும்ல, ஏதாச்சும் கொஞ்சம் கூடவே நின்று அவர்கிட்ட பேசலாம்ல, அவர் ஒரு முக்கியத்துவத்துல வைக்கலாம்ல அப்படிங்கிற கோபம் இன்னும் கூடுதலா இருக்கு. 80 கோடி ரூபாய் சொத்தை 4.5 கோடி ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க, திமுகவோட சேர்ந்து முடிச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பொருளை. அடுத்ததா அவர் நிறைய பிசினஸ் வாங்கிட்டாரு, பிசினஸ் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு பொருளை. அது என்னவோ இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி இந்தியா டுடே கான்க்ளேவ் மீட்டிங்ல அவரே சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அந்த விஷயத்தை இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி ஓவர் பில்டப் எல்லாம் பண்ணி அவ்வளோ கோடி இவ்வளோ கோடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. இதுல இப்போ வந்து ஒரு பெங்களூர்ல ஐ திங்க் அங்க வந்து ஒரு கம்பெனி ஷேர்ஸை வந்து இவர் வாங்கியிருக்காரு, 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இது வந்து இன்னும் பெருசா போகுது. அவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? ஏங்க 1.5 லட்ச ரூபா, அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து ஐடி கம்பெனியே ரன் பண்றாங்களாம், ஃபார்ம் லேண்ட்ஸ் வச்சிருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா விவசாயம் பண்றாங்க, எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வியா போயிட்டு நேற்று செய்தியாளர்கள் வாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி கோயம்புத்தூர்ல நிதி அமைச்சர் டபக்குன்னு வந்து குதிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்லயே இருக்கிற அண்ணாமலையே உள்ள போல 2 மீட்டிங் சேம் டே நடத்திருக்காங்க. மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவை பாஜக மைய குழு கூட்டம் அப்படிங்கறத நடத்திருக்காங்க. அடுத்ததான் இன்னொரு மீட்டிங் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 மீட்டிங் நடத்திருக்காங்க 1 டேல. ஆனா இது 2துலயுமே அண்ணாமலை அவர்களுடைய பங்கிருப்பு அப்படிங்கிறது இல்ல. நயினார் இருக்காரு, வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அங்க மிஸ் ஆறாரு. அப்ப இவர் தூரம் ஆயிக்கிறாரு, எனக்கு வேணாம்ப்பா சாமி உங்ககிட்ட என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூரம் ஆயிட்டாரோ. பிஜேபி ஏன் இவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? பெரிய தலைகள் கொடுக்குறாங்க, மோடி அவர்களுடைய வருகை பத்திலாம் நான் சொல்லியிருந்தேன், அவங்க கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? இப்ப பொறாமையா? அவருடைய வளர்ச்சியை யாராலையும் எக்ஸப்ட் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர், அதுவும் முக்கியமா அண்ணாமலை ஆதரவாளர்கள் குரலா இருந்துட்டு இருக்கு. பெஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்காம எங்களை வந்து ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்ற மாதிரி தான் அண்ணாமலை ஆதரவாளர்களின் குரலாவும் இருக்கு. ஸோ இப்போ வந்து பீகார் எலெக்ஷன்ஸினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து என்டிஏ கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸா இல்ல பிஜேபியா அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வரும்ல இப்ப நம்ம கிட்டயே. ஆனா இங்க பிஜேபி கூட இருக்கிறாங்களா ஒரு கூட்டணி கட்சி, இவங்களுக்கானே ஒரு போட்டிங்க. பிஜேபி கூட ஜேடியு அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி கிட்டத்தட்ட 80 தொகுதிகளை அவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க. அண்ட் பிஜேபி 81 தொகுதி, டோட்டலா 190 தொகுதி அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலா ஆர்ஜேடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி பிளஸ் காங்கிரஸ் அவங்க 2 பேருக்கும் சேர்த்து மொத்தமா 49. இதுல ஆர்ஜேடி 35 அண்ட் காங்கிரஸ் 5. இதுல ஆர்ஜேடின்னு சொன்னல அந்த கட்சி மொத்தமா 143 தொகுதிகள்ல போட்டிடுறாங்க. அவங்க ஜெயிச்சது என்னவோ 35 மட்டும்தான். காங்கிரஸ் 61 கட்சி தொகுதியில போட்டிடுறாங்க. பட் அவங்க ஜெயிச்சது என்னவோ 5 தொகுதி தான். பட் இந்த சினாரியோ வருவோமா,
இங்க பீகார் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 101 தொகுதி அப்படின்னு சொல்லி பிஜேபி பிரிச்சுக்குது, 101 தொகுதி அப்படிங்கிறது ஜேடியு பிரிச்சுக்குது. ரெண்டு பேரும் சமமா அவங்களுடைய தொகுதிகளை பிரிச்சுக்கிட்டாலும் ஜெயிக்க போறது முதன்மை கட்சி யார் அப்படிங்கிற போட்டியில பிஜேபி இப்போ லீடிங். 81 தொகுதிகள்ல இவங்க வின் பண்ணிருக்காங்க அண்ட் ஜேடியு 80. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே க்ளோஸ் டுவர்ட்ஸ்ல இவங்களுக்குள்ள போட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ காங்கிரஸ் பெரும் வீழ்ச்சி, போர்வையை போத்துட்டு படுத்துக்க வேண்டியதான், அவ்வளவு மோசமான ஒரு வீழ்ச்சி. இதுல அம்பானியை பத்தி, அதானியை பத்தி, அடுத்தது வாக்காளர் திருட்டு, போலி வாக்காளர், இது நீங்க அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க, திரும்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்து என்னென்னவோ பண்றீங்கன்னு சொல்லி அவ்வளவு மோசமான விமர்சனங்களை ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருந்தாலும் வின் பண்ணது பிஜேபி. ஸோ இது ஒரு பெரும் அளவுக்கு இதே மாதிரி பீகார்ல நடந்த மாதிரி தமிழகத்திலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க. செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க, அது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா துள்ளி குதிச்சு ஆடுறதுக்கும், தோத்துட்டோம் அப்படின்னா படுத்துக்கிறதுக்கும் நாங்களாம் ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் கெத்து பேசுறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.